தமிழக அரசியலில் நீண்ட நாட்களாக பேசப்பட்டு வந்த விவகாரங்களில் ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பல்வேறு விதமான செய்திகள் உலா வந்திருந்ததை தேர்தல் நேரத்தில் காணப்பட்டது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலும் கூட இருதரப்பினரும் தனித்தனியாக தேர்தல் களத்தை சந்தித்தது பாட்டாளி சொந்தங்கள் மத்தியில் மிகப்பெரிய வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் தந்தது என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு பாட்டாளி சொந்தங்களின் வாக்கு வங்கிகள் இருதரப்பாக பிரியப்பட்டு இருந்ததை குறித்து பல நேரங்களில் பல விமர்சனங்களும் எழுந்தது. இந்த நிலையில் யாரும் எதிர்பாராத நிலையில் தந்தையும் மகனும் தற்போது பரஸ்பர உறவுக்குள் இணைந்து கொண்ட அந்த காட்சிகளும் கருத்து வேறுபாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தந்தையும் மகனும் கட்டிப்பிடித்து தங்களின் உறவுகளை உறுதி செய்து கொண்ட அந்த சம்பவம் தைலாபுரம் தோட்டத்தில் மிக பரபரப்பாக பார்க்கப்பட்ட ஒரு செய்தியாக உலா வருகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ள இந்த சம்பவம் குடும்ப பாசம், அரசியல் முதிர்ச்சி ஆகியவற்றின் ஒன்றாகவும் இந்த சந்திப்பு பலரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அன்புமணி ராமதாஸை பார்த்தவுடன் டாக்டர் ராமதாஸ் எந்தவித தயக்கமுமின்றி அவரை இறுக்கமாக அணைத்து கொண்ட அந்த காட்சிகளும், கண்ணீர் மல்க இருவரும் பேசிக்கொண்ட அந்த சில வார்த்தைகளும் பார்த்தோர் அனைவரையும் பாட்டாளி சொந்தங்களையும் சந்தோஷத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக தந்தைக்கும் மகனுக்கும் இடையே ஏற்பட்ட உறவு விரிசல்கள் ஒன்று சேர்ந்து இருப்பதைக் கண்டு பெரிதும் மகிழ்ந்திருக்கிறார்கள். கடந்த தேர்தலுக்கு பிறகு ஏற்பட்ட மனவருத்தம் டாக்டர் ராமதாஸை பெரிதும் பாதித்ததாக நெருக்கமான வட்டாரங்கள் கூறுகின்றன. அதே நேரத்தில் தந்தையை மீண்டும் சந்தித்து பழைய உறவுகளை மீட்டெடுக்க வேண்டும் என்ற அன்புமணி ராமதாஸின் நீண்ட நாள் கனவுகளும் தற்போது கைகூடியிருப்பதை காண முடிகிறது. தந்தைக்கும் மகனுக்குமான உறவுகளை வெளிப்படுத்துவதற்காகவே ராமதாஸ் திருமதி சரஸ்வதி ராமதாஸ் தம்பதியரின் திருமண நாள் விழாவை சந்திப்பதற்கான நாளாகவே அன்புமணி தேர்வு செய்ததாகவும் கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு ஒன்றாக கொண்டாட முடியாத குடும்ப விழாவை இந்த ஆண்டு மீண்டும் மகிழ்ச்சியாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணமும் முடிவுக்கும் காரணமாக அமைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சந்திப்பில் மற்றொரு நிகழ்ச்சியான தருணமாக புதிதாக பிறந்த பேர குழந்தைகளை டாக்டர் ராமதாஸ் முதல் முறையாக பார்த்ததும், குழந்தைகளை வாங்கி முத்தமிட்டதும், அன்புமணி ராமதாசும் அவரது மனைவி சௌமியாவும் டாக்டர் ராமதாஸின் கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றதும், அன்புமணி ராமதாஸின் 2வது மகள் சங்கமித்ராவுக்கு சமீபத்தில் பிறந்த குழந்தையை டாக்டர் ராமதாஸின் கைகளில் கொடுத்து ஆசீர்களை பெற்றதோடு, ராமதாசும் அந்த குழந்தையை தன் கையில் ஏந்தி நெத்தி பொட்டில் முத்தமிட்டு மகிழ்ச்சியை பதிவு செய்ததும், உள்ளபடியே அன்புமணி ராமதாஸ் சௌமியா குடும்பத்தினர் அனைவர் மத்தியிலும் மிகப்பெரிய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மீண்டும் களைக்கட்ட துவங்கியிருந்தது. பழைய கசப்பான அனுபவங்களையெல்லாம் கடந்துவிட்டு மகன் கட்டித் தழுவி ஆசையோடு தன்னை சந்திக்க வந்ததால் மகிழ்ச்சி கடலுக்கு உள்ளான டாக்டர் ராமதாஸ் வீட்டில் விசேஷ விருந்து ஒன்றையும் ஏற்பாடு செய்திருந்தார். பல்வேறு வகையான உணவுப் பொருட்களோடு ஒரே குடும்பமாய் அமர்ந்து அவர்கள் மேசையில் அமர்ந்து பழைய குடும்ப உறவுகளின் நினைவுகளை நினைவு கூர்ந்து இனி பழைய பிளவுகள் முழுமையாக மறைந்துவிட்டது என்பதான நம்பிக்கையை வெளிப்படுத்திய அந்த காட்சியும் பார்க்க முடிந்தது. இந்த சந்திப்பு குடும்ப பாசத்தோடு மட்டுமல்லாமல் அரசியல் ஆலோசனைகளுக்கும் முக்கியத்துவம் பெற்றதாகவும் கருதப்படுகிறது. சமீபத்தில் நடந்து முடிந்த தேர்வு முடிவுகள், கட்சியின் எதிர்கால வளர்ச்சிகள், கிராமப்புறங்களில் கட்சியை வலுப்படுத்தும் தொலைநோக்கு திட்டங்கள், விவசாயிகளின் பிரச்சினைகள், சாதிவாரியன மக்கள் கணக்கெடுப்பு போன்ற பல்வேறு பாட்டாளி மக்கள் கட்சிகளின் தொலைநோக்கு அரசியல் திட்டங்கள் குறித்தும் நீண்ட விவாதங்களாகவும் தந்தையும் மகனும் பேசி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மீண்டும் வலுவூட்டும் வகையில் தங்களது அரசியல் பயணத்திற்கு அடித்தளமிட்டு கொண்ட ஒரு உறவின் சங்கமமாகவும் அந்த குடும்ப சந்திப்பு நிகழ்வுகளில் காணப்பட்டது. இந்த சந்திப்பு குடும்ப உறவுகளை மீட்டு எடுப்பதற்காக மட்டுமல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் தளத்தில் மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும் நிகழ்வாகவும் பார்க்கப்படுகிறது. நீண்ட நாட்களாக காத்திருந்த தொண்டர்களுக்கு இந்த இணைவு விழா ஒரு புதிய நம்பிக்கையையும் ஏற்படுத்தி இருக்கிறது. மீண்டும் அரசியல் களத்தில் மகன் தந்தை இணைந்திருப்பதன் வாயிலாக ஒரு வலிமைக்குரிய பாட்டாளி சொந்தங்களின் ஒட்டுமொத்த வாக்குரிமைகளையும் எதிர்வரும் தேர்தல் களங்களிலும், குறிப்பாக 2 திராவிட கட்சிகளின் நிலைகள் தற்போது பின்தங்கியிருக்கும் நிலையில் பாட்டாளி சொந்தங்களின் ஒட்டுமொத்த வலிமையும் பறைசாற்றும் விதமாக இந்த உறவு இணைப்பு சம்பவம் அரங்கேறி இருப்பதாகவும் அரசியல் நோக்கர்களால் பார்க்கப்படுகிறது.